ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சரியான வயிறு பசங்க என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு 5 மணி போல் பைக் எடுத்து அப்படியே கிளம்பி போயிருந்தேன். ட்ராவலிங் வேறு கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கும்போது இடுப்பலி வேறு தாங்கல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கடை போகிற வழியில் ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு முட்டை மாஸ் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அந்த முட்டை மாஸ் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கூட்டம் பார்க்கணுங்க, சரியான கூட்டம். எனக்கு 10 நிமிஷம் அந்த கூட்டத்துக்கு மீன்ஸ் ஆர்டர் கொடுத்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்னோட நம்பர் வந்து அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. சூப்பரா வெங்காயம், தக்காளி எல்லாம் பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சாருங்க. கேட்டாரு, "இன்னும் 1 முட்டை வேணுமா? 2 முட்டை வேணுமா?" நான் சொன்னேன், "2 முட்டை போடுங்க." 2 முட்டை போட்டு நல்லா அவர் மிக்ஸ் பண்ணி, அது ஒரு இத வச்சு நல்லா மேட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அவரு கேட்டாரு, "நீங்க சாப்பிட போறீங்களான்னு?" கேட்டேன். நான் சொன்னேன், "இல்லண்ணா, எனக்கு பார்சல் குடுத்துருங்க. 10 நிமிஷம் வழி தான். நான் வீட்ல போய் நல்லா சாப்பிடுவேன்." சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், என்னடா இவ்வளோ கூட்டத்தில எப்படிண்ணா மேனேஜ் பண்றீங்க? நீங்க ஒரு ஆள்னா? அவர் சொல்றாரு, "இதே வழக்கமா ஆயிடுச்சுங்க. வர்ற கஸ்டமர்லாம் ரெகுலரா மெதுவா வெயிட் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்களா? நீங்க தான் வாட்டி வந்துருக்கா, ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு" சொன்னாரு. சரி நானும் சொன்னேன், "குடுங்கண்ணா, நானும் வீட்ல போய் பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா நாளைக்கு மண்டே மறுபடியும் வந்து உங்க கடையில சாப்பிட்றேண்ணான்னு" சொல்லிட்டு சூப்பரா அவரும் பார்சல் பண்ணாரு. நல்லா கட்டி குடுத்தாரு. நானும் மறுபடியும் அதே எடுத்துட்டு போய் பைக்ல வீட்ல உட்காந்தோங்க. அந்த டிஷ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு மாதிரியா இருந்தது. என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆனா அத எடுத்து ஒரு வாய் வச்சு பார்த்தேன் பாருங்க சாப்பிட்டு. சரியான டேஸ்ட்டுங்க. ரியலி ரோட்டு கடையா இருந்தாலும் அம்சமா இருந்தது